திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த மூதாட்டியிடம் 4 சவரன் நகையை நூதன முறையில் இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கம்மார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜிகாந்தம். இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து திருவள்ளூர் இந்திரா நகரில் வசித்து வரும் மகன் சந்திரசேகர் வீட்டில் தங்கி நாள்தோறும் மாவட்ட அரசு மருத்துவர் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற ராஜகாந்தம் சிகிச்சை முடிந்த பின் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் மருத்துவர் அழைப்பதாகவும் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் எனவும் கூறி மூதாட்டி கையில் வைத்திருந்த மருத்துவ சீட்டை வாங்கி அதில் கைநாட்டு பெற்றுள்ளார். பின்னர் ஸ்கேன் எடுக்க வேண்டும் எனவும் நகையை கழற்றி பையில் வையுங்கள் என்று மூதாட்டியிடம் கூறியுள்ளார். இதை அடுத்து கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் நகையை கழற்றி பையில் வைத்தபோது அதை வாங்கி கையில் வைத்துக் கொண்ட அந்த இளைஞர் மூதாட்டியை ஸ்கேன் செய்யும் அறைக்கு செல்லுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து நழுவி உள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி கூச்சலிட்டும் அந்த இளைஞர் மாயமானார். அங்கு காவலர்கள் யாரும் இல்லாததால் கேட் அருகே இருந்த காவலரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லாததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நூதன திருட்டு சம்பவம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.